ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 6/4/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே கடைசியாக முழுசாக உங்களுக்கு தான் கிடைக்கிது. அதை நீங்கள் இப்போ தாரணை பண்ணுங்க, மற்றவர்களையும் தாரணை செய்ய வைங்க இல்லையா? ஸோ இந்த உலகத்தையே கடவுள் தான் படைத்தாருன்றாங்க, ஆனால் அது சொர்க்கத்தை தான் குறிக்கும். அது ஞானத்தை கொடுத்து தான் அதை நம்மளை அடைய வைக்கிறார். ஸோ அப்போ எல்லாத்தையும் அவர் நமக்கு கொடுக்குறார், நமக்கு தான் கிடைக்கிது. ஸோ அதனால் அதை தாரணை பண்ணி மற்றவர்களையும் தாரணை செய்ய வைங்க. கேள்வி: முக்காலத்தை அறிந்த தந்தை நாடகத்துடைய முதலிடை கடையை பற்றி தெரிஞ்சிருந்தால் கூட நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கி ஏன் சொல்கிறதில்ல தெரியுமா? ஏன்னா முதல்ல சொல்லிட்டா நாடகத்தின் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அதனால் அப்படி சொல்கிறது சட்டம் கிடையாது. ஸோ எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கூட நானும் நாடகத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன், நாடகத்தின் வசப்பட்டிருக்கிறேன். அதனால் முன்கூட்டியே சொல்ல முடியாது. அதனால் என்ன ஆகுமோன்ற கவலையை விட்டுடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒன்று மட்டும் சொல்லிட்டார், அனைத்தும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டார். நாடகத்தில் எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும். விலகி சாட்சியாக பாருங்கள். வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் மட்டும் எப்போவுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். இறந்தாலும் உங்கள் மடியில், அது பாடல். ஸோ அதனால் பாபா முன்கூட்டியே எதுவுமே சொல்ல மாட்டாருன்றதை புரிஞ்சுக்கணும். நாளைக்கு என்ன நடக்கும், நீங்கள் தயாராக இருக்கிறீங்களான்றது தானே டெஸ்ட் பேப்பரு. எவர் ரெடியாக இருக்கிறீங்களான்னு அப்புறம் எப்படி சொல்லுவார்? நேற்று கூட சொன்னார் இல்லையா, கடைசி நேரம் எப்போ வேணாலும் வரும், முன்கூட்டியே சொல்ல மாட்டார். நீங்கள் தான் தயாராக இருக்கணும். ஸோ இந்த பரலோகிக தந்தை சிவபாபா ஆத்மாக்களின் தந்தை. அதனால் ஆத்மாக்கள் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறார். ஆத்மாக்களை குழந்தைகளே குழந்தைகளே அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்குது பாபாவுக்கு. சரீரம் பெண் குழந்தையுடையதாக இருக்கலாம், ஆனாலும் ஆத்மாக்கள் எல்லோருமே ஆண் குழந்தைங்க தான். ஸோ ஹிந்தியில் ஆண் குழந்தைய பச்சான்னும் பெண் குழந்தைய பச்சின்னும் சொல்லுவாங்களே. பாபா எல்லாருமே பச்சான்னே சொல்கிறார். ஏன்னா பாபா ஆத்மா கிட்ட தானே பேசுகிறாரு. ஸோ அதனால் ஆத்மா எல்லாருமே பாபாவுடைய சொத்துக்கு வாரிசாக இருக்கிறதுனால ஆண் குழந்தைங்கன்றார். பாபா நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காகவே பரந்தாமத்திலேருந்து வந்திருக்கிறார். சாது சந்நியாசிகள் அவங்க வீட்டிலருந்து வருவாங்க, அல்லது ஏதாவது கிராமத்திலேருந்து வருவாங்க சத்சங்கம் நடத்த. ஆனால் பாபா பாருங்க, பரந்தாமத்திலேருந்து வரார் நமக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்க. இது யாருக்குமே தெரியாது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான் தூய்மை ஆக்கிறவர். அவர் தான் இறை தந்தை. அவரை ஞான கடல்னும் சொல்கிறோம். அவர் அத்தாரிட்டியாகவும் இருக்கிறார் இல்லையா? ஞானத்தின் அத்தாரிட்டியாக இருக்கிறார். எந்த ஞானம்? ஈஸ்வரிய ஞானம். தந்தை மனித சிருஷ்டி மரத்தின் விதை ரூபமாக இருக்கிறார். அதனால தான் சிருஷ்டி மரத்துடைய முழு ஞானம் விதையாகிய சிவபாபா கிட்ட இருக்குது. கூடவே சச்சித்தானந்த ஸ்வரூபமாகவும் இருக்கிறார் இல்லையா? சத்துனா சத்தியமானவர், சித்துனா உயிரோட்டமானவர், அப்புறம் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறார். அவருடைய மகிமை ரொம்ப உயர்ந்தது. அவர்கிட்ட இந்த ஆன்மீக பொருட்கள் எல்லாம் இருக்குது.
நேற்று எதை சொன்னார் இல்லையா, சுகம், அமைதி, ஆனந்தம், தூய்மை எல்லாமே கடல் அளவு இருக்குது. ஸோ யாராவது கடை வச்சுருந்தாங்கன்னா எங்கள் கடையில் இந்த பொருள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாபா கூட சொல்கிறாரு, நான் ஞானக்கடலாக, ஆனந்த கடலாக, அமைதி கடலாக இருக்கிறேன்றார். என்கிட்ட இது ஆனந்தம், அமைதி, சுகம், ஞானம் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் இப்போ இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு விநியோகம் செய்கிறதுக்காக சங்கமயுகத்தில் நான் வரேன். என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எவ்வளவு தாரணை பண்ணுறீங்க, எவ்வளோ முயற்சி செய்கிறீங்கன்றதெல்லாம் உங்களுடைய சாமர்த்தியம். மற்றபடி பாபா கிட்ட என்ன இருக்குதோ அத்தனையும் கொடுக்குறாருன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அது உங்கள் முயற்சியை பொறுத்தது. ஸோ இன்றைக்கி தனக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுதுன்னா அதை மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இல்லையா. குறிப்பாக பிஸ்னஸ் சீக்ரெட்டுன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பாபா எந்த சீக்ரெட்டும் வச்சில்ல, எல்லாத்தையும் சொல்கிறார். எல்லாமே இப்போ குழந்தைங்களுக்கு தெரியும். அப்படி சீக்ரெட்டாக வச்சு என்ன பிரயோஜனம்? ஏன்னா சீக்ரெட்டாக அவங்க பண்ணுற பிஸ்னஸ் கடைசியில் மண்ணோட மண்ணாக தான் போகுது. அதனால் வந்த காசு எல்லாமே, இது எல்லாமே குறிப்பாக இப்போதைய விஷயம். தீப்பிடிக்க போகுது, எல்லாமே அழிய போகுது. ராஜாக்கள் இருக்கிற இடத்துல உள்ள நிறைய உறுதியான குகைகள் இருக்குமா. ஸோ நிறைய அந்த நிலச்சுரங்கங்கள், கீழே பாதாள அறை இருக்கிறதெல்லாம் நிறைய இடங்களை நாம் பார்க்க முடியும். தஞ்சை பெரிய கோயில், இந்த மாதிரி நிறைய கோயில்களில் பார்க்க முடியும். ஸோ நிலநடுக்கம் ஏற்பட்டாலோ அல்லது பெரிய தீ விபத்து ஏற்பட்டாலோ கூட அவங்க அரண்மனையிலேருந்து வெளியேறிடுவாங்கன்றார். இப்போ அரண்மனைக்குள்ளேயே அந்த மாதிரி பாதாள வழி இருக்குமா தப்பிச்சு போகிறதுக்கு. அதேமாதிரி எதிரிகள் வந்தாலும் தப்பிச்சு போயிடுவாங்க. இங்கே இருக்கிற எந்த பொருளுமே அங்கே பயன்படாது. ஸோ அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாலஸ்தீனில் அந்த மாதிரி நிறையா குகைகள்லாம் இருந்தது. பாதாளத்துக்குள்ளே இருந்து வெளியில் அட்டாக் பண்ணிவிட்டு டக்குன்னு உள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஈரான்லேயும் அது இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எந்த பொருளும் சொர்க்கத்தில் பயன்படாது அப்படின்னு நமக்கு தெரியும். சுரங்கங்கள் கூட எல்லாம் புதுசாக நிரம்பிடும். அறிவியல் கூட இன்னும் தெளிவடைஞ்சு உங்களுக்கு பயன்படும் சொர்க்கத்தில். ஸோ இப்போ குழந்தைங்களுடைய புத்தியில் முழு ஞானம் இருக்குது. சிருஷ்டியுடைய முதலிடை கடை பற்றி நாம் தெரிஞ்சிருக்கிறோம். கடைசியில் மீதி இருக்கக்கூடிய குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் புரியாத விஷயத்தை கூட புரிஞ்சுக்குவாங்க. முதல்ல இருந்தே பாபா எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தானே சொல்லுவார். ஏன்னா நானும் நாடகத்தில் வசப்பட்டுருக்கிறேன். இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம பேசுனது எல்லாமே நம்ம மைண்டில் பதிவாகிருக்குது. ஆனால் எல்லாத்தையும் ஏன் சின்ன வயசில் பேசலை? அதுதான் நாடகத்தின் வசப்பட்டுருக்கிறது. அந்த மாதிரி தான் பாபாவும் நாடகத்தில் வசப்பட்டுருக்கிறார். இது வரைக்கும் கிடைச்சிருக்கிற நாடகம் சரி, இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஞானம் கிடைச்சிருக்குதோ பாபா மூலமாக நாடகத்தில் அதான் பதிவாகி இருக்குது. ஸோ எந்த வினாடி கடந்து போகுதோ அதை நாடகம்னு புரிஞ்சுக்கணும். மற்றபடி நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ நாளைய விஷயத்தை பாபா இன்றைக்கே சொல்ல மாட்டார்.
இந்த நாடகத்துடைய ரகசியத்தை மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த நாடகன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மற்ற மதத்தினருக்கு அது தெரியாது. கடவுளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால அவங்கக்கிட்ட சில கேள்விகள் கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இந்த நாடகத்தில் பதிவானாதான் கடவுளே சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. மனிதர்கள் கல்பத்தின் ஆயுளை எவ்வளவு நீளமாக ஆக்கிட்டாங்க, லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், இந்த நாடகத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு தைரியம் வேணும் இல்லையா. நாடகத்தில் தான் எல்லாம் பதிவாகிருக்குதுன்னு தெரிஞ்சும் இந்த ஞானத்தை தொடர்வதற்கு முதல்ல பெரிய தைரியம் வேணும். அதுக்கு தான் சொல்கிறார், அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடணும், அந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும். என்ன ஆகிட போகுது, அம்மா இறந்தோடனே எல்லாம் இறந்துடுறாங்களா? வாழ்க்கை தொடர தானே செய்யுது, நல்லா தானே இருக்கிறோம். அப்போ ஏன் பதறணும்? அவங்க இறந்து போய் இன்னொரு பிறவி எடுத்துட்டாங்க, அதுக்கு எதுக்கு அழணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலாக ஏதோ ஒரு இடத்துல இப்போ கருணை கொலை பண்ணாங்க, பாபா குழந்தை தான் அவங்க. ஸோ யாருமே அங்கே அழலை, எல்லாருமே அமைதியாக தான் இருந்தாங்க அந்த பையன் இறந்தப்ப. நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் எழுதலாம், இந்த கண்காட்சி இன்னையிலேருந்து 5000 வருடத்துக்கு முன்பு இதே தேதி இதே இடத்துல இதே விதத்தில் நடந்தது. ஸோ இதை நம்ம எப்படி போடலாம், 5000 வருடம் கழித்து இந்த கண்காட்சி இந்தியாவுக்கு வந்திருக்குதுன்னு போடணும் இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு அப்படி தானே, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பூ பூக்குதுன்னா உடனே போகிறாங்க. அது ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான். அத்திவரதர் அப்படி தான் 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உடனே போனாங்க. அந்த மாதிரி 5000 வருடம் கழித்து மீண்டும் இந்த கண்காட்சி பாரதத்துக்கு வந்திருக்குதுன்னா ஓடி வந்துடுவாங்க மக்கள். அப்புறம் உள்ளே வரும்போது நம்ம இதை புரிய வைக்கலாம். இது அதை பார்த்தீங்களா, 5000 வருஷம் முன்னாடி இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். அப்போ இன்னும் ஞானம் நல்லா புரியும் இல்லையா. ஸோ நியூஸ் பேப்பர்லேயும் அப்படி போட சொல்கிறார். இந்த உலகத்துடைய வரலாறு புவியியல் இப்போ மறுபடியும் நடந்துட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் எழுதி போடணும் இல்லையா. இப்போ நடக்கிற எல்லாமே ஈரான் போராக இருக்கட்டும், நிலநடுக்கமாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், எல்லாமே மறுபடியும் நடந்துகிட்ருக்குது, புதுசாக நடக்கலை அப்படின்னு எழுதி போடுங்க. இந்த உலகம் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்க போகுது, எல்லாமே அழிய போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முயற்சி செஞ்சு விகர்மாஜித் ஆகணும். அப்படின்னு அர்த்தம், பாவங்களை வென்றவர் ஆகணும். பிறகு துவாபர யுகத்திலிருந்து விக்ரம வருடம் தொடங்கும், அதாவது பாவ காரியங்கள் செய்யக்கூடிய நேரம் தொடங்கும் இல்லையா. இப்போ பாவங்களை வெல்றோம், அரை கல்பத்துக்கு அப்படியே பாவமே இல்லாதவர்களாக இருப்போம். பிறகு அரை கல்பம் கழித்து துவாபரகத்திலேருந்து மறுபடியும் பாவக்கர்மங்கள் செய்யக்கூடிய நேரம் தொடங்கிடும். அதுதான் கிறிஸ்தவ மதத்தில் சாத்தான் 1000 வருடத்துக்கு பாதாளத்தில் அடைக்கப்பட்டான் அப்படின்னு அர்த்தம், மறுபடியும் வருவான்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு 2000 வருடம் தானே, அப்போ 1000 வருடம் அவங்க சுகமாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் பாவக்கர்மங்களில் இருந்து நீங்கள் வெற்றி அடைகிறீங்க, விலகுறீங்க இல்லையா. பாவக்கர்மங்களை வெற்றி அடைவதுனால விகர்மாஜித் ஆகிறீங்க. எப்படி வெற்றி அடைகிறீங்க, ஸ்ரீமத் மூலமாக வெற்றி அடைகிறீங்க இல்லையா. பாபா கொடுக்குற வழி மூலமாக வெற்றி அடைஞ்சு விகர்மாஜித் ஆகிடுறோம். அங்கே சொர்க்கத்தில் நாம் ஆத்ம அபிமானியாக இருப்போம். ஏன்னா அங்கே யாருமே தேக அபிமானத்தில் இருக்க மாட்டாங்க. கலியுகத்தில் தான் தேக அபிமானம் இருக்குது. சங்கம யுகத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானியாக தான் இருப்பீங்க. ஸோ சங்கம யுகத்தில் ஆத்ம அபிமானி ஆகுறீங்க.
அதோடைய தொடர்ச்சியாக அரைக்கல்பத்திற்கு ஆத்மாபிமானியாகவே இருப்போம். இப்போ நம்ம பரமபிதா பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது சுத்த அகங்காரம், சுத்த அபிமானம். பிராமணர்களாகிய நீங்கள் எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள். இதுவும் சுத்த அகங்காரம் தான். இல்லை, எந்த விதத்தில் உயர்ந்தவர்? கடவுள்கிட்டேயே ஞானத்தை படிக்கிறோம், கடவுளுக்கு ஈக்குவல தூய்மை ஆகிறோன்றதில் உயர்ந்தவர். ஸோ அதனால்தான் பாபா சொல்கிறார், நீங்கள் அனைவரிலும் உத்தமமான பிராமண குல பூஷணர்கள், இல்லை பிராமண குலத்தின் அலங்காரம். நீங்கள் இந்த ஞானம் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிது, வேறு யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் உங்களுடையது அனைத்திலும் உத்தமமான குலம். அதீந்திரிய சுகத்தை பற்றி கோப வல்லபருடைய குழந்தைகள் கிட்ட கேட்கணும்னு பாடப்பட்டு இருக்குது இல்லையா? ஸோ அந்த குழந்தைகள் கோபிகைகள் நீங்கள் தான். உங்களுக்கு இப்போ லாட்ரி கிடச்சிருக்குது. அவனுக்கு ராஜயோகம் அடிச்சிடுச்சிடான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ராஜயோகமே நமக்கு கிடச்சிருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சதுன்னா கூட இந்த அளவுக்கு குஷி ஏற்படுறது கிடையாது. இல்லை, நிரந்தரமாக இருக்காது. இந்த குஷி கிடைக்கும்போது இருக்கும், அவ்வளோதான், ஒரு நாளில் போயிடும். ஆனால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குஷி ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஏழையிலிருந்து பணக்காரனாக ஆகிறோம், அதனால் குஷி ஏற்படுது. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தந்தைக்கிட்ட இருந்து ராஜ்யத்தின் ஆஸ்தியை அடைவோம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு குஷி இருக்கும் இல்லையா? ஏன்னா எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவு தான் அடைவீங்க. இப்போ அந்த அளவுக்கு அடைவுன்ற அந்த குஷி இருக்கும். குழந்தைகளே, உங்களுடைய ரொம்ப அன்பான தந்தையை நினைவு பண்ணுங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தந்தை சொல்கிறார். அவர் எல்லாருடைய அன்பான தந்தை. அவர் தான் எல்லாருக்கும் சுகத்தையும் சாந்தியையும் கொடுக்கிறார். இப்போ தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அங்கே ராஜா ராணிலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ யார் இருப்பா? மகாராஜா மகாராணி இருப்பாங்க இல்லையா? துவாபரகத்துலேருந்து தான் ராஜா ராணின்ற வார்த்தையை வருது. ஸோ அந்த சொர்க்கத்தின் தேவதைகளை நம்ம பகவான் பகவதின்ட்டு பக்தி மார்க்கத்தில் சொல்கிறோம். ஸோ ஆனால் உண்மையிலே அங்கே சொர்க்கத்தில் அவங்கள யாரும் பகவான் பகவதின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொன்னால் ராஜாராணி மாதிரி பிரஜைகளையும் பகவான் பகவதின்னு சொல்ல வேண்டியதாகிடும். அதனால் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. பகவானோ ஒருத்தர் தான். இல்லை, இப்போவுமே நாம் ஞான மார்க்கத்துக்கு வந்த பிறகு பகவான் ஒருத்தர் தான் இல்லையா? எல்லாரையும் பகவான் பகவதின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. மனிதர்களை பகவான்னு சொல்லுவாங்கள. சூக்ஷ்ம வதனவாசி பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட தேவதைகள் தான் சொல்கிறோம். ஏன்னா கடவுளுக்கு அடுத்ததாக உயர்ந்தவர்கள்ன்றது சூக்ஷ்ம வதனவாசி பிரம்மா விஷ்ணு சங்கர் தான். ஸோ இங்கே உயர்ந்ததுன்றதே தூய்மையை வச்சு தான் சொல்கிறோம். சூக்ஷ்ம வதனவாசிகளை நாம் பகவான் பகவதின்னு எப்படி சொல்கிறது? உயர்ந்ததிலும் உயர்ந்தது மூலவதனம், அதுக்கு பிறகு சூக்ஷ்மவதனம். ஸோ அடுத்தது மூணாவதாக இருக்கிறது தான் இந்த ஸ்தூல உலகம். ஸோ இது உங்கள் புத்தியில் எப்போவுமே இருக்கணும். ஆத்மாக்களாகிய நம்முடைய அப்பா சிவபாபா தான் இல்லையா? ஆத்மாக்களின் தந்தை சிவபாபா. அவர் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிற டீச்சராகவும் குருவாகவும் இருக்கிறார். இங்கே தங்க வேலை செய்கிற பொற்கொள்ளர் இருக்கலாம், வக்கீல் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம்.
ஆனால் எல்லாரையும் ராவணனுடைய ஜெயிலிருந்து விடுவிக்கிறவர் என்னவோ சிவபாபா தான். அப்போ சிவபாபா எவ்வளோ பெரிய வக்கீல். ஸோ அப்படிப்பட்ட தந்தையை ஏன் மறக்கணும்? ஆனால் பாபா நாங்கள் மறந்துடுறோமே அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? இல்லை, உங்களை ராவணன் ஜெயிலிருந்தே காப்பாற்றுறேன், அதுக்கு ஃபீஸ் என்ன? ஜஸ்ட்டு பாபா நினச்சிட்டு தான் இருக்கணும், அப்புறம் மறந்துடுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்தளவுக்கு மாயையுடைய புயல் அதிகமாக வருது பாபான்றாங்க. பாபா சொல்கிறார், அது வரத்தான் செய்யும், கொஞ்சம் உழைக்கத்தான் செய்யணும் இல்லையா? மாயை புத்தியை மயக்கும்போது பாபா நினைவு போயிடுது. ஸோ அப்போ மயங்காமல் விழிப்போடு இருக்கணும், ரொம்ப முக்கியம். விழிப்போடு யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். இது மாயையோடு நடக்கிற யுத்தம். மற்றபடி பாண்டவர்களாகிய நீங்கள் ஒன்றும் கௌரவர்கள்கிட்ட யுத்தம் பண்ணலை. ஏன்னா பாண்டவர்கள் எப்படி சண்டை போடுவாங்க? அங்கேயே பாண்டவர்களை பிராமணர்களாக தான் காட்டுவாங்க இல்லையா? அந்த வனவாசத்தில் இருக்கும்போது பிராமணர்களாக தான் அவங்க இருப்பாங்க. அப்படி ஒருவேளை சண்டை போட்டால் அது இம்சை செய்கிறவங்களா ஆகிடுவாங்கள்ல. அப்புறம் கடவுள் சண்டை போட கற்றுக் கொடுத்தாருன்னு ஆகிடாது. அதுதானே இப்போ பெரிய நிந்தனை. மற்ற மதங்களில் மத வேத நூல்களில் கடவுள் சண்டை போட கற்றுக் கொடுத்த மாதிரி இல்லை, எல்லா மதத்துலேயும் இருக்குது. பாபா ஒருபோதும் இம்சையை கற்றுக் கொடுப்பதில்லை. மனிதர்கள் எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. உண்மையிலே நாம் அந்த மாதிரி எந்த யுத்தமும் பண்ணுறது கிடையாது. என்னை நினைவு செய்யுங்க, அப்போ மாயைக்கிட்ட எந்த யுத்தமும் நடக்காதுன்னு பாபா சொல்கிறார். உண்மையில் மாயை கூட பாபா சண்டை போட சொல்லலை. ஏன்னா சண்டை போடுறது தான் வில்லம்பு ராமருக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் பாபா நினைவில் மெய் மறந்து இருந்தாலே மாயை உங்ககிட்டே நெருங்காதுன்றார். முடிஞ்சு போச்சு, அதோடைய தாக்கமே இருக்காது. அப்புறம் எங்கே சண்டை இல்லையா? அதனால தான் கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல். அந்த பாபாவுடைய ஞானத்திலேயே மயங்கி கிடக்கிறார் அவர். இதை பற்றி ஒரு கதை கூட இருக்குது. முதல்ல சுகம் வேணுமா துக்கம் வேணுமான்னு கேட்டாங்களாம். அப்போ முதல்ல சுகம் வேணும் தானே சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நமக்கு முதல்ல சுகம்தான் இருக்குது, சத்தியுகத்தில் துக்கமே இருக்காது. இப்போ எல்லா ஆத்மாக்கள்ன்ற சீதைகளும் ராவணனுடைய சோகவனத்தில் இருக்கிறாங்க. அவங்க தவறுதலாக அதுக்கு அசோகவனம்னு பேர் வச்சுட்டாங்க. அசோகவனம்னா சோகமே இல்லாத சுகமான வனம்னு அர்த்தம். அது எப்படி ராவணன் இருக்கிற இடத்துல சோகம் இல்லாமல் இருக்கும்? ஸோ இந்த முழு உலகமும் இன்றைக்கி கடலுக்கு நடுவில் இருக்கிற இலங்கையாக தான் இருக்குது. சுற்றி உலகத்தை சுற்றி நாலாபுரமும் கடல் தானே இருக்குது. ஸோ இப்போ எல்லோரும் ராவணனுடைய ஜெயிலில் அடைப்பட்டு கிடக்கிறாங்க. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். எல்லோரும் சோகவனத்தில் இருக்கிறாங்க. சொர்க்கத்தில் சுகமும் நரகத்தில் துக்கமும் தான் இருக்கும். ஸோ அப்போ இப்போ துக்கம் இருக்கிறதுனாலே இது நரகம்தான், சோகவனம்தான். சொர்க்கத்தைத்தான் அசோகவனம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ அங்கே போகிறதுக்காகத்தான் முயற்சி பண்ணி பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் குஷியின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வழி பாபா கொடுக்குற ஞானத்தின் ஒரு 4 பாயிண்ட் இல்லைன்னா 2 பாயிண்ட் இல்லை குறைஞ்சது 1 பாயிண்ட் மைண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மற்ற எண்ணங்கள் வருது இல்லையா, அதுக்கு பதில் இந்த ஞானம். அப்போ அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணும்போது தானாகவே பாபாவுடைய நினைவும் அதில் இருக்கும். ஸோ அப்படி பயிற்சி பண்ணி பாருங்கள். அப்போ அந்த சந்தோஷத்தின் அளவு அதிகரிக்கிறது உங்களால் உணர முடியும். பாபாவுடைய வழிபடி நடக்கலை அப்படின்னா மாற்றாந்தாய் குழந்தை ஆகிடுவாங்க. பிறகு பிரஜையில் போயிடுவீங்க. அப்போ பாருங்கள், நேரடி குழந்தைங்க தான் ராஜ்யம் செய்கிற குடும்பத்தில், ராஜ குடும்பத்தில் பிறப்பாங்க. மற்றவர்கள் பிரஜை ஆகிடுவாங்க. அவங்க எல்லாம் மாற்றந்தாய் குழந்தை. ஞானம் எடுத்தால் கூட, எடுத்தும் பாபா வழிபடி நடக்கலைன்னா அவங்க மாற்றந்தாய் குழந்தை தான். ஸோ ராஜ்யத்தில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ரீமத் படித்தான் நடக்கணும் ஒவ்வொரு அடியிலும். ஸோ நமக்கு
சிவபாபாவுடைய வழி கிடைக்கிது, கிருஷ்ணருடைய வழி கிடையாது. ஏன்னா உலகத்தில் 2 வழி தான், ஒன்று கடவுளுடைய வழி, இன்னொன்று மனித வழி. இப்போ கடவுளுடைய வழி ஸ்ரீமத்தை நீங்கள் அடையிறீங்க. இதோடைய பலனை சத்தியுகத்தில் அனுபவிப்பீங்க. துவாபரகத்துலேருந்து ராவணனுடைய வழி கிடைக்கிது, அதுதான் மனித வழி. ஸோ எல்லாருமே ராவணனுடைய வழியில் நடந்து தான் அசுரர்களாக ஆகிடுறாங்க. உங்களுக்கு இப்போ ஈஸ்வரிய வழி கிடைக்கிது. ஸோ நமக்கு வழி கொடுப்பவர் ஈஸ்வரன். ஈஸ்வரிய வழிப்படி நாம் எவ்வளவு தூய்மை அடையிறோம். விஷக்கடலில் மூழ்கி எழுந்திருக்கிறது தான் முதல் பாவம். ஸோ விஷக்கடல்னு சொல்கிறது காமம் இல்லையா? இப்போ காமத்தை விஷக்கடல்னு சொல்கிறார் பாருங்க, அதுதான் முதல் பாவம், முக்கியமான பாவம். தேவதைகள் ஒருபோதும் விஷக்கடலில் மூழ்கி எழுவதில்லை. அப்போ அங்கே குழந்தைங்களும் பிறக்க மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. குழந்தைங்க ஏன் பிறக்க மாட்டாங்க? அதெல்லாம் பிறப்பாங்க. ஆனால் அது விகாரமற்ற உலகம், சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருப்பாங்க. எந்த விகாரமும் அங்கே இருக்காது இல்லையா? யோக பலத்தினால குழந்தை பிறக்குமே தவிர காமத்தினால பிறக்காது. ஏன்னா தேவதைகள் எல்லோரும் ஆத்மாபிமானிகளாக மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் பரமாத்மா அபிமானியாக இருக்க மாட்டாங்க இல்லையா? பரமாத்மாவை பற்றி அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆத்மா அபிமானியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஆத்மா அபிமானியாகவும் இருக்கிறீங்க, பரமாத்மா அபிமானியாகவும் இருக்கிறீங்க. பரமாத்மாவை பற்றியும் உங்களுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி 2மே தெரியாமல் தான் இருந்தது. சத்தியுகத்தில் பரமாத்மாவை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம ஆத்மாக்கள் இந்த பழைய உடம்பை விட்டுட்டு போய் புது உடம்பை எடுப்போன்னு தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பழைய உடம்பை விட்டுட்டு புது உடலை எடுக்கணுன்றது முன்னாடியே தெரிஞ்சிடுமா, உடம்பை விடுறதுக்கு முன்னாடியே. ஸோ அப்போ இன்னொரு உடம்பு தானே எடுக்க போகிறேன், இன்னொன்று பற்றும் இருக்காது. அதனால் அவங்களுக்கு அது ஆனந்தத்தை தான் கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். யோக பாருங்கள், இன்றைக்கி குழந்தை வந்துடுச்சான்றதை ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு காட்சியே கிடைக்கும். சூப்பர் இல்லை? யோக பலத்தின் மூலம் நீங்கள் முழு உலகத்தின் எஜமானர் ஆகிடுறீங்க. அப்படின்னும் பொழுது யோக பலத்தின் மூலமாக குழந்தை பிறக்க முடியாதா என்ன? இல்லை, உலகத்துக்கே எஜமானர் ஆக்கிற இந்த யோக பலம் குழந்தையை உருவாக்க முடியாதா? யோக பலத்தின் மூலம் நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே தூய்மையாக்க முடியும். அப்போ யோக பலத்துடைய பவர் பாருங்கள். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே தூய்மையாக்குறோம்ல. ஆனால் அந்த யோகா நினைவு தான் மறந்துடுது உங்களுக்கு. சிலருக்கு அது நல்ல பயிற்சி ஏற்பட்டுடுது. நிறைய சன்னியாசிகளுக்கு உணவு மேலே கூட அக்கறை இருக்கும். ஸோ அந்த நேரம் நிறைய மந்திரங்களை படிச்சுட்டு பிறகு தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பத்தியம் சொல்லப்பட்டு இருக்குது, அசைவ உணவு எதுவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா தேவதை ஆகிறீங்க இல்லையா? தேவதைகள் குப்பை போன்ற உணவெல்லாம் சாப்பிடுவாங்களா என்ன? ஸோ அந்த அளவுக்கு இப்போவே நீங்கள் தூய்மை ஆகணும். ஏன்னா தேவதைகளை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் இல்லையா? ஸோ பாபா சொல்கிறாரு, என் மூலமாக என்னை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாகத்தான் நீங்கள் அனைத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்கன்றார். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது இல்லை. நாம் எப்படி இழந்தோம், மீண்டும் அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் தேவையற்றது. மற்றதெல்லாம் இழக்க வைக்கக்கூடிய விஷயங்கள். சத்தியுகத்துடைய படிப்பு வேறு விதமான படிப்பு. இந்த மரணலோகத்துடைய படிப்போ இப்போவே முடிய போகுது. ஸோ மரணலோகத்துடைய அனைத்து காரியங்களும் இப்போ முடிஞ்சு
அமரலோகத்தின் விஷயங்கள் ஆரம்பமாகும். ஸோ அந்த அளவு குழந்தைங்களுக்கு போதை ஏறணும் இல்லையா? நம்ம உலகம் வரப்போகுது. இப்போ நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு போதையாக சொல்கிறார், இன்னும் 2 மாதம்தான், அதுக்கப்புறம் எங்கள் ஆட்சி தான் அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்லைட்டாக ஒரு அவநம்பிக்கை இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா இது அவங்க கையில் கிடையாது இல்லையா, மக்கள் கையில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய உலகம் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். அப்போ எவ்வளோ போதை ஏறணும். ஸோ அதை நீங்கள் அடிக்கடி சிந்தனை பண்ணும்போது தான் அந்த போதை ஏறும். ஏன்னா உண்மையிலே அந்த அமரலோகத்தின் எஜமானராக நீங்கள் இருந்தீங்க. ஸோ இதே சிந்தனையில் குழந்தைங்க எப்போவுமே அதீந்திரிய சுகத்தில், அளவற்ற சுகத்தில், பரம சுகத்தில் இருக்கணும். நாம் ஸோ இது எல்லாமே சிந்தனை பண்ணுறதன் மூலமாகத்தான் இந்த சுகத்தை அனுபவம் பண்ண முடியும் இல்லையா? ஞானத்தின் விஷயங்களையே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ மற்ற சிந்தனை வராது. மற்ற சிந்தனை வரலனாலே அந்த சுகம் அனுபவம் ஆகும். நாம் பரமபிதா பரமாத்மாவுடைய குழந்தைகள், அதாவது மாணவர்கள். பரமபிதா பரமாத்மா நம்மளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார். இதைத்தான் பரமானந்தம்னு சொல்லப்படுது இல்லையா? நாம் அவருடைய குழந்தையாக இருக்கிறோம், மாணவராக இருக்கிறோம். ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை சொல்லி தூய்மையாக்கி கூடவே அழைச்சிட்டு போகிறாருன்றது சாதாரண விஷயமா? ஏன்னா இதுக்கு தானே ரிஷி முனிவர்கள்லாம் ஜென்ம ஜென்மமாக தவம் கடந்தாங்க. எதுவுமே வேண்டான்னு காட்டுக்கு போனாங்க. ஆனால் எல்லாத்தையும் அனுபவித்தா நமக்கு பாபா கிடச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நினைத்தாலே அவ்வளோ ஆனந்தம் இருக்கும். சத்தியுகத்தில் இந்த விஷயமெல்லாம் இருக்கிறது கிடையாது. இப்போ மட்டும்தான் இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறீங்க. ஏன்னா இப்போ தான் ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறீங்க. அதனால தான் அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபகோபியரிடம் கேளுங்கன்றதெல்லாம் இப்போதைய விஷயம்தான். பரந்தாமத்தில் இருக்கிற தந்தையே நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் ஆகிறாரு. 3 ரூபத்தில் நமக்கு சேவாதாரியாக இருக்கிறாரு. அப்படிங்கிறது எவ்வளோ மெய்சில் இருக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அவருக்கு எந்த அபிமானமும் கிடையாது. அவரே சொல்கிறார், நான் உங்களுக்கு சேவை செஞ்சு எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டு நான் நிர்வாண தாமத்தில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் கொடுக்குறார் இல்லையா? உயிரை கொடுத்து உன்னை வளர்த்தன்ட்டு பாபா தான் சொல்ல முடியும். ஏன்னா அதோடைய பலன் அவர் அனுபவிக்கிறதே கிடையாது. ஸோ அப்போ அவர் தான் உண்மையான சேவாதாரி இல்லையா? ஸோ வைஸ்ராய் போன்றவர்கள் கையெழுத்து போடும் பொழுது எப்போவுமே தங்கள் கீழ்ப்படிந்துள்ள சேவகன்னு தான் கையெழுத்து போடுவாங்க. ஸோ அதே மாதிரி பாபா கூட நிராகாரராக நிரகங்காரியாக இருக்கிறார் இல்லையா? உடலும் கிடையாது, அதனால் உடலின் அகங்காரமும் கிடையாது. ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். எவ்வளோ சாதாரணமாக உட்காந்து நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆனால் எவ்வளோ உயர்ந்த படிப்பு சொல்லி கொடுக்குறார். வேறு யாராலையும் இந்த படிப்பை சொல்லி கொடுக்கவே முடியாது. இவ்வளோ கருத்து யாராவது சொல்ல முடியுமா இல்லையா? கலியுகவாசியாக சத்தியுகவாசியாக யுகத்தையே வேறு யுகத்தை சார்ந்தவர்களாக மாற்ற முடியுமா? அதுவும் ஆரம்பத்தில் உள்ள யுகத்தை சார்ந்தவராக. இவங்களுக்கு எந்த ஒரு குருவும் கற்றுக் கொடுக்கலை. சுயம் கடவுளே கற்றுக் கொடுக்குறாருன்னு மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியல. ஏதோ இங்கேயும் ஒரு குரு போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பாபா கேட்குறாரு, அப்படி ஒரு குரு கிட்ட தான் இந்த பிரம்மா கற்றுக்கிட்டு இருந்தாருன்னா அவர் பலருக்கு குருவாக இருந்திருப்பார். அப்போ பல இடத்துல இந்த ஞானம் கிடைக்கணுமே, அப்படி எங்கேயாவது கிடைக்குதா?
ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் குருவாக இருப்பாரா என்ன? ஸோ இந்த நிராகார சிவத்தந்தை தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிறார், அதற்கான ஞானத்தை கொடுக்கிறார். அதன் மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். நான் கல்பத்திலும் கல்பத்தின் சங்கமகத்தில் வரேன்னு பாபா சொல்கிறார். பாபா நாங்கள் முந்தைய கல்பத்திலும் உங்களை சந்தித்தோம்னு சொல்கிறாங்க. பாபா தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவார் இல்லையா? 21 பிறவிகளுக்கு குழந்தைங்களை தூய்மையாக்குறார் இல்லை? இந்த ஒரு பிறவி தூய்மையாக்குறது 21 பிறவிக்கு அந்த தூய்மை அப்படியே மெயின்டைன் ஆகுது, அதோடைய பலனும் அடையிறோம். ஸோ அதனால் இந்த கருத்துக்களை எல்லாம் தாரணை பண்ணணும். பிறகு பாபா என்ன புரிய வச்சார்னு மற்றவங்களுக்கும் சொல்லணும். அப்போ நமக்கு தாரணை ஆனால் தானே சொல்ல முடியும். பாபா கிட்ட இருந்து நாம் எதிர்கால 21 பிறவிக்கான ஆஸ்தி அடையிறோம். இந்த நினைவு இருந்தால் தான் குஷியும் இருக்கும் இல்லை? 21 பிறவிக்கான ஆஸ்தி. எப்படி ஒரு வியாபாரம் பண்ணுறவனுக்கு கஸ்டமர் வர வர அவனுக்கு சந்தோஷம் இருக்கும், பசிக்காது, தூக்கம் வராது, அந்த மாதிரி குஷி, அதை விட அதிக குஷி இருக்கணும். ஏன்னா 21 பிறவிக்கு சேர்த்து வைக்கிறீங்க, நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. அப்போ அது சிந்தனை பண்ணால் தானே அந்த குஷி இருக்கும். அதான் சொல்கிறார், இது ஞாபகம் இருக்கிறதன் மூலமாக தான் குஷி இருக்குன்றார். இதுதான் பரமானந்தம். ஆனால் பக்தி மார்க்கத்தில் ஆனந்தம் பரமானந்தம் இப்படிலாம் பாடுறாங்க அர்த்தம் தெரியாமல். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், சுகம் நிறைந்தவர், இந்த மாதிரி எல்லா வரதானத்தையும் பாபா உங்களுக்கு இப்போ கொடுக்கிறார். சத்தியுகத்திலேயோ நீங்கள் இனிமையான முட்டாள்களாக இருப்பீங்க. ஏன்னா அங்கே இந்த ஞானம் இருக்காது, அதனால் முட்டாளாக இருப்பீங்கன்றார். அப்படின்னா முட்டாளாக இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை, இந்த ஞானம் இல்லாததுனால. இந்த லக்ஷ்மி நாராயணன் கிட்ட எந்த ஞானமும் இருக்காது. ஒருவேளை அவங்கக்கிட்ட ஞானம் இருந்தால் பரம்பரையாக வந்த ஞானம்னு ஆகிடும். அப்போ கடவுள் வர வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? அதனால்தான் பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு இருக்கிற இந்த பரமானந்தம் தேவதைகள் கிட்ட கூட இருக்காது. ஏன்னா ஒரு பொருளை அடைஞ்சதை விட அடையிறதுக்கு முன்னாடி தான் அந்த சந்தோஷம் இருக்கும் எல்லா பொருளுமே இல்லையா? ஸோ அப்போ அந்த நிச்சய புத்தி இருக்கணும், சொர்க்கத்தை நான் அடைஞ்சிட்டு இருக்கிறேன், அந்த போதை இருக்கணும். ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, தேவதை ஆகணுன்னா நீங்கள் சாப்பிட்றது குடிக்கிறது எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ரொம்ப பத்தியத்தோடு நடந்துக்கணும். யோக பலத்தின் மூலம் உணவுக்கு திருஷ்டி கொடுத்து சுத்தமாக்கிட்டு சாப்பிடணும். நாம் பரமபிதா பரமாத்மாவுடைய குழந்தைகள் மற்றும் மாணவர்களாக இருக்கிறோம். அவர் இப்போ நம்மளை அவர் கூடவே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாருன்ற இதே போதையில் இருந்து பரமசுகம் பரமானந்தத்தை அனுபவம் செய்யணும். வரதானம் சேவையின் ஈடுபாட்டினால லௌகீகத்தை அலௌகீக குடும்பமாக மாற்றி அமைத்து நிரந்தர சேவாதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சேவாதாரியுடைய செயலே நிரந்தரமான சேவையில் இருக்கிறது தான். சேவாதாரின்னா எப்போ? 24 மணி நேரமும் சேவாதாரி தான். மனதாலோ வார்த்தையினாலேயோ சேவாதாரியாக இருக்கிறவங்க ஒருபோதும் சேவை இல்லாமல் இருக்கிறது கிடையாது. இல்லை, ஏதோ ஒன்றுத்தினால நீங்கள் சேவாதாரியாக தான் எப்போவுமே இருக்க போகிறீங்க. இல்லை, பாபாவுடைய ஞானத்தை சிந்தனை பண்ணும் பொழுதே நல்ல வைப்ரேஷன் பரவும். ஸோ அப்பவும் சேவை தான் பண்ணுறீங்க. யாருடைய புத்தியில் எப்போவுமே சேவை செய்கிற ஆர்வம் இருக்குதோ
அவங்களுடைய லௌகீக குடும்பம் கூட அவருக்கு அலௌகீகமாக தான் அனுபவமாகும். தன்னுடைய வீட்டை கூட அவர் வீடாக புரிஞ்சிக்க மாட்டார், சேவை நிலையமாக புரிஞ்சு நடந்துக்குவாங்க. சேவாதாரியுடைய முக்கியமான குணமே தியாகம்தான். தியாக உணர்வு உடையவங்க இல்லறத்தில் கூட தபஸ்வி மூர்த்தியாக தான் இருப்பாங்க. அதனால் சேவை தானாகவே நடக்கும். அப்படின்னு அர்த்தம். இல்லறத்தில் இருந்தாலும் பாபா நினைவிலே இருந்து இல்லற காரியங்களை பார்க்கறதுனால தானாகவே சேவை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்போ அவங்க அதை ஒரு சென்டராகவே நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ சென்டர்னாலே சேவை தான் பண்ணுவாங்க இல்லை, அது பேர் சேவை நிலையம் தானே. ஸோ அப்போ சேவாதாரியுடைய முக்கியமான குணமே தியாகம்தான் இல்லையா. குடும்பத்தில் இருந்தால் நிறைய பிரச்சனைகள் வருது. தியாக உணர்வு இருந்துட்டால் பிரச்சனை இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்க வேண்டியதுதான். ஸோ அப்போ குடும்பத்தில் லௌகீக குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அலௌகீக குடும்பத்தில் இருந்தாலும் சரி, தியாகம் ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியமான குணம்ன்றார் சேவாதாரிக்கு. ஸோ அப்படி லௌகீக குடும்பத்தை கூட அலௌகீக குடும்பமாக மாற்றி அமையுங்கள். இன்னும் கேட்டால் உயிரோட்டமான கோயிலாக இருக்கணும் ஒவ்வொரு சேவை நிலையமுன்றார். அப்போ வீடு சேவை நிலையம்னா வீடும் கோயிலாக இருக்கணும். ஸ்லோகன்: உங்களுடைய சமஸ்காரங்களை தெய்வீகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா உங்கள் மனம் புத்தியை அப்படியே பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணிடணும். அவருடைய அனுமதி இல்லாத விஷயங்கள் உங்கள் மனதில் கூட வரக்கூடாது இல்லையா. ஸ்ரீமத்துக்கு புறம்பான விஷயம் மனம் புத்தியில் வரக்கூடாது. அப்போ தான் உங்களுடைய சமஸ்காரம் தெய்வீகமாக மாறும். அவ்யக்த இஷாரா: மகானாகிறதுக்காக இனிமை மற்றும் பணிவென்ற குணங்களை தாரணை பண்ணுங்க. ஸோ எந்த ஆத்மாவாக இருந்தாலும் 2 செகண்ட் அவங்களுக்கு இனிமையாக திருஷ்டி கொடுங்க. பாருங்கள், இனிமையான பார்வையில் பாருங்கள், இனிமையான வார்த்தையை பேசுங்க. அப்போ அவங்களுடைய மனம் நிரம்பிடும். ஸோ இந்த 2 செகண்டு திருஷ்டியும் அந்த 2 செகண்டு நீங்கள் பேசின இனிமையான வார்த்தையும் அவங்களுடைய வாழ்க்கையையே மாற்றிடும். ஸோ உங்களுடைய இனிமையான அந்த 2 வார்த்தை அவங்களுடைய சதாகால மாற்றத்திற்கு வழிவகுக்கும். அப்படின்னா நாம் எவ்வளோ கவனமாக இருக்கணும் இல்லை. அந்த 2 செகண்டை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. 2 செகண்ட் தான் உங்கள் தொடர்பில் வராங்கன்னா இனிமையாக பார்த்து இனிமையாக பேசுங்கன்ற. ஸோ இது முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்டேயும் சரி, பாபா குழந்தைகளாக இருந்தாலும் சரி, லௌகீக குடும்பமாக இருந்தாலும் சரி, இதில் கவனம் கொடுக்கணும் இல்லையா. கவனம் இல்லாத போது தான் டக்குன்னு அந்த பழைய சமஸ்காரம் எட்டி பார்க்கும். ஸோ கவனம் கொடுக்கணும். நான் இனிமையான வார்த்தையை தான் பேசுவேன் அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.